கமலு, இங்க வாடா. அம்மா, ஒரு நாள் வீட்டில் இருந்தால் சும்மா இருக்க விட மாட்டியே, எதுக்கு கூப்பிட்டா? என்ன சொல்லு. கமலு, வீட்டில் பால் தீந்து போச்சுடா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. என்னைய போய் பால் வாங்கிட்டு வர சொல்கிற? என்னைய போயா நீ பால் வாங்கிட்டு வர சொல்கிற? தெருவில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க நான் பால் வாங்க போனேன்? என் கௌரவம் என்ன ஆகுறது? டே, ரொம்ப பண்ணாதடா. சின்ன வயசுல 1 ரூபா கொடுத்தா 10 தடவை கடைக்கு போயிட்டு வருவ. இப்போ என்னமோ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. போய் பால் வாங்கிட்டு வா, டீ போடலாம். அம்மா, நான்லாம் போக முடியாது. சாருவை போக சொல்லு, எனக்கு வேலை இருக்குது நிறையா. டேய், சாரு கோயிலுக்கு போயிருக்காடா, நீ போய் வாங்கிட்டு வாடா. டேய், இப்போ நீ கடைக்கு போலேனா நான் டீ ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவேன், பார்த்துக்க. ஒரு டீ 250 ரூபா, அதுவும் ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி தான் தருவாங்க, உனக்கு தரமாட்டேன். 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு வரலங்கிறதுக்காக 250 ரூபா செலவு வைப்பியா? சரி, என்ன பண்ணுறது, நான் வாங்கிட்டு வரேன், கொஞ்ச நேரம் பொறுமையாரு. காசு செலவாயிருன்ட்டு இப்போ வேமா கடைக்கு போறேன் கஞ்ச பைய. சரி, சீக்கிரமா கடைக்கு போயிட்டு வா, 1/2 லிட்டர் வாங்கிட்டு வா பால். கமல் சார், வாங்க சார். என்ன இன்னைக்கு அதிசயமா கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க நிஷா, நீங்கள் கடையில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். சார், சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க சார். என்னங்க சார் வேணும்? ஐயோ நிஷா, உண்மையிலே தான் நீங்கள் கடையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பால் வாங்கலான்னு வந்தேன். சரிங்க சார், எவ்வளோங்க சார் பால் வேணும்? அது இருக்கட்டும் நிஷா, உங்கள் வீட்டுக்காரர் எங்கே ஊருக்கா போயிருக்காரு? பார்க்கவே முடியலையே. ஆமாம் கமல் சார், எங்கள் வீட்டுக்காரர் போன மாதம் தான் துபாய்க்கு வேலைக்கு போனார். வீட்டில் சும்மா இருக்க போர் அடிக்குதுன்ட்டு தான் இந்த கடையை வச்சுருக்கேன். சரிங்க நிஷா, சரிங்க நிஷா, கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீங்கள் திறமசாலி தான் நிஷா. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் நிஷா. சார், தேங்க்யூ சார். உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கனால தான் சார் எல்லாருமே நல்லா இருக்கும். என்ன இந்த மொட்டை போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளக்கானா? பால் வாங்கிட்டு வாடானே, அதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குறேன். சரி, ஒரு ஃபோன்னாலும் பண்ணி பார்ப்போம் மொட்டைக்கு. என்னம்மா, இப்போ தான் கடைக்கு வந்தேன், அதுக்குள்ளாட்டி எதுக்கு ஃபோன் போடுற? சொல்லு, என்ன வேறு எதுவும் வேணுமா? ஏடா, என்ன இப்போ தான் போனியா? போய் 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் காணா. எனக்கு தலை வேற வலி தாங்க முடியல. அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. ஏம்மா, இப்போ தானே வந்தேன், அதுக்குள்ளாட்டி எதுக்கு அவசரப்படுற? அதை மீறி உனக்கு தலை வலிச்சிச்சுன்னா சுடு தண்ணியை வச்சு மாத்திரையை போடு, வந்துடுறேன். டேய் மொட்டை, நீ உங்கள் அப்பனை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க. மாத்திரை வாங்கிட்டு வானா இப்படி தான் செய்வார் அவரும். 10 மணி நேரம் சென்று வருவார். நீ இப்போ பால் வாங்கிட்டு வானா, போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் நீ வரக்கானா. ஒழுங்கா பாலை வாங்கிட்டு வா. சரி சரி, கத்தாத, சீக்கிரமாக வந்துடுறேன், வை போன. என்ன சார், வீட்டிலேருந்து அம்மா ஃபோன் பண்ணாங்களா? ஏன் சார் கோவப்படுறீங்க? கோவப்படாமல் பேசுங்களேன். இல்லை நிஷா, எல்லாரும் உங்களை மாதிரி சாப்பிட்டா இருப்பாங்களா நிஷா? அது எங்கள் அம்மா இருக்குது பாருங்க, நொய்யின்ட்டே இருக்கும், கொஞ்சம் கூட மனுஷனை நிம்மதியாக இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் சார், உங்கள் அம்மா இப்படி தான், எதுக்கு எடுத்தாலும் படக்கு படக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் நிஷா, என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நிஷா. கமல் சார், நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, உங்களுக்கு போய் இவ்வளோ கஷ்டம். சே, என்ன 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் இந்த மொட்டையை ஆளை காணுமே. இல்லை இது சுத்தப்பட்டு வராது, நம்ம நேரில் போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். இல்லை நிஷா, என்ன நிஷா சொல்கிறது, குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க நிஷா, வெளியில் சொல்ல முடியல, அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்கேன். எனக்கு நிம்மதியே இல்லை நிஷா. உங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட பேசுகிறப்ப தான் நிஷா நிம்மதி. டேய் மொட்டை, என்னடா உனக்கு அங்கே நிம்மதி இல்லாமல் கிடக்குது? இவ ஒரு ஆளுன்னு இவள்கிட்ட வந்து புகார் சொல்லிட்டு உட்காந்துருக்க. வந்துட்டியா? கொஞ்ச நேரம் மனுஷனை நிம்மதியாக இருக்க விட மாட்டேயே. நான் தான் பால் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல, நீ வீட்டுக்கு போ, நான் வாங்கிட்டு வரேன். நான் நிஷாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். ஏண்டா, பெத்ததான் எங்கள் தலைவலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், பால் வாங்கிட்டு வாடானா இங்கே இவள்கிட்ட இன்னும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அம்மா, தேவையில்லாமல் தப்பாக பேசாத. நல்லவங்களை என்னைக்கும் தப்பாக பேசுகிறதே உனக்கு வேலையாக போச்சுல. முதல்ல என்ன மாதிரி ஒரு நல்லவனை தப்பாக பேசுனேன், இப்போ நிஷா மாதிரி ஒரு நல்லவங்களை தப்பாக பேசுகிற. உன்னைய பார்த்தா தலைவலி வந்த மாதிரியா இருக்கு, அடுத்தவங்க மனசை புண்படுத்திக்கிட்டே இருக்கியேம்மா. மாமி, ஏன் மாமி இப்படி கமல் சார் மனசை எப்படி புண்படுத்துறீங்களே மாமி? நீ வாயமுறி. பால் வாங்க வந்தா பால் பாக்கெட்டை தூக்கி எறிஞ்சு போடான்னு விரட்டி விடாம இன்னும் கொஞ்சிக்கிட்டு இருக்கா அவனோட. என்ன மாமி இப்படி பேசுறீங்க? கமல் சார், பாருங்க சார் எப்படி பேசுறாங்கன்னு, எனக்கு சங்கடமா இருக்கு சார். நிஷா, நீங்கள் சங்கடப்படாதீங்க. யார் என்ன பேசினாலும் நீங்கள் நல்லவங்க தான். இருங்க, நான் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன். அம்மா, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா? நல்லவங்களை பார்த்தாலே உனக்கு பிடிக்காதா? ஏண்டா கமல், நல்லவங்கங்கிற யாரா? இங்க கடைக்கு எதுவும் பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்களோ? அம்மா, என்ன காமெடி பண்ணுறியா? நிஷா முன்னாடி என்ன சங்கடப்படுத்துறியா? ஆமாடா மொட்டை, உன்னை சங்கடம் தானே படுத்துறேன், அதுக்கு என்னடாப்ப? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இனிமேல் உன் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். ஆமாம் கமல் சார், மரியாதை இல்லாத இடத்துல எல்லாம் இருக்க முடியாது. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் கூட ஒரு வீடு காலியாக இருக்குது, நீங்கள் அங்கே கூட வாங்க சார், அங்கே தங்கிக்குங்க, நான் சமைச்சு போடுறேன். ஆமாம் நிஷா, இவங்கள்ட்ட இருந்து கொடுமையை அனுபவிக்கிறத விட நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த வீட்டுக்கே கூட நான் குடி வரேன் நிஷா. ஆமாடி நிஷா, உன் வீட்டு பக்கத்து வீட்டிலே குடி வச்சு ஆக்கி போட அவனுக்கு. காலையில் 15 இட்லி, நைட்டு 15 இட்லி, அப்புறம் மத்தியானத்துக்கு 1 குண்டா சோறு திம்பேன், ஆக்கி போடு.
என்ன மாமி இப்படி சொல்லிட்டீங்க? கமல் சார் மாதிரி ஒரு நல்லவருக்கு என்ன வேணாலும் செய்யலாம் மாமி. பேசுவடி, நல்லா பேசுவ. இந்த மொட்டை தலையில ஆணி அடிச்சா நீ நல்லா பேசுவ. நிசா, எனக்காக எதுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்க? இந்த அம்மாவுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. சரிடி நிசா, பால் பாக்கெட்டை என்கிட்ட கொடு, நான் வீட்டுக்கு போறேன். இந்த மொட்டைய இந்த கடையில் அப்படியே வேலைக்கு வச்சுக்க. என் மொட்டை வீட்டை பக்கம் வந்து காலுகையை முறிச்சு போடுவேன். மரியாதையா அங்கேயே இரு. இன்னும் நீயே என்னை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாலும் அந்த வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப ரோசக்காரன். சரிடா மொட்டை, சின்ன வயசுலேருந்து உன் ஆசையை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். நீ இங்கேயே இருந்துக்க, வீட்டுக்கெல்லாம் வந்துடாத. அடியே, நீ பாலை குடுறி, அப்படியே வாய் பார்த்துக்கிட்டே நிப்ப. நிசா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நிசா. என்னால் உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது நிசா. நான் போயிட்டு வரேன் நிசா. நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்ததே இந்த கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது தான் நிசா. நான் போயிட்டு வரேன் நிசா, போயிட்டு வரேன். ஐயோ கமல் சார். பாருங்க மக்களே, குடும்பஸ்தனாக இருந்தால் யாரு கூடயும் பேசக்கூடாது போல். 5 நிமிஷம் நிம்மதியாக பேசுகிறனாலும் இந்த வீட்டில் இருக்க ஆளுங்க பேச விட மாட்டேங்குதுங்க. சரிங்க மக்களே, நம்ம எங்கே வர்றது? நம்ம வீட்டுக்கு தான் போகணும். எங்கள் அம்மா டீயை போட்டு வச்சுருக்கோம். போய் 4 திட்டம் வாங்கிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வீட்டில் படுக்கிறேன் மக்களே. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. சரி மக்களே, வாரேன் மக்களே.